சீர்காழியில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பணிகளை தடுத்து நிறுத்திய கவுன்சிலர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட சன்சிட்டி நகர் பகுதியில் 2,17,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த தார் சாலை எளிதில் பெயர்ந்து கையில் வரும் வகையில் தரமற்று இருப்பதாக கூறியும் சாலையின் திட்ட மதிப்பீடு, ஒப்பந்ததாரர் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் குறித்த அறிவிப்பு பலகை ஏதும் இல்லை எனவும் குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் திமுக கவுன்சிலர்களின் கணவர்கள் சாலை பணிகளை தடுத்து நிறுத்தினர். சாலை அமைக்கும் வாகனங்களுக்கு முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் தார் சாலை அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பொதுமக்கள் எதுவுமே வீடு இல்லாத இடத்தில் 2.25 கோடிக்கு அனுமதி இன்றி எந்த ஒரு தகவலுமே நகர்மன்றத்தில் இதுவரைக்கும் அனுமதி வைக்கவில்லை. இந்த சப்ஜெக்ட் வைக்காத இடத்தில் 2.25 கோடிக்கு தார் சாலை அமைக்கப்பட்டு உள்ளது. தரமற்றது, சரியாக தார் சாலை போடவில்லை. அது வரி வசூல் பண்ற இடத்தில் மண் சாலையாக நிறைய இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தரம் அல்லாத சாலை போடாக இது 2.25 கோடிக்கு இது வேஸ்டாக இந்த ஆட்சியில் தார் சாலை போடப்படுகிறது. இது கான்ட்ராக்டுக்காரங்க ஒப்பந்தக்காரர் எனக்கு தெரியவில்லை. ஒப்பந்ததாரர் பெயரோ முகவரியோ எதுவும் இல்லை. ஒப்பந்ததாரர் வந்து பிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. இந்த தார் சாலை வந்து கிட்டத்தட்ட 2.25 கோடி போட தார் சாலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் கொஞ்சம் கூட தரமே இல்லாமல் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போடுறாங்க. சரி, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அந்த லேஅவுட் ஓனருக்காக பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினச்சா கூட அதுவுமே தரம் இல்லாமல் போட்டு மக்களோட வரி பணம் இன்னைக்கு 2.25 கோடி வீணா போகுது. எத்தனையோ வார்டுல மண் சாலையா போட்ட சாலை 20 வருஷத்துக்கு மேல போடாத சாலை எத்தனையோ சாலை இருக்கு. இந்த ஆள் இல்லாத இடத்துல அந்த ரோடு போறதுக்கான தேவையில்லை. இப்ப நாங்க நகரமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து இந்த தரமா ரோடு போட சொல்லணும் வலியுறுத்தி நாங்க இந்த வேலையை இப்ப தற்சயமா நிப்பாட்டிருக்கோம்.